அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தற்போது ராணுவ நடவடிக்கையை தாண்டி பொருளாதார போரின் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானை உலக நாடுகளிடம் இருந்து தனிமைப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக இரண்டாம் நிலை தடைகளை விரிவுபடுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் ஈரானுடன் வர்த்தகம், நிதி பரிமாற்றம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க டாலர் அடிப்படையிலான நிதி அமைப்பில் இருந்து ஈரானுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் துண்டிக்கப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியாவிற்கும் மறைமுக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முதலாவதாக, ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் ஏற்படும் தடைகள் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் விலை மேலும் உயரக்கூடும். இதன் தாக்கம் இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதி செலவிலும் எதிரொலிக்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இரண்டாவதாக, ஈரானுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வர்த்தகம் செய்யும் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவின் இரண்டாம் நிலை தடைகளை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது. குறிப்பாக டாலர் பரிவர்த்தனை, வங்கி சேவைகள் மற்றும் சர்வதேச நிதி அணுகலில் சிக்கல்கள் ஏற்படலாம். மேலும் தங்கம், டிஜிட்டல் சொத்துக்கள், தொழில்நுட்பம், விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து துறைகளில் அமெரிக்க கண்காணிப்பு அதிகரிக்க உள்ளது. இதனால் கப்பல் கட்டணம், காப்பீட்டு செலவு உள்ளிட்ட இறக்குமதி செலவுகளும் உயர வாய்ப்புள்ளது. எனினும் இந்தியா ஈரான் இருதரப்பு வர்த்தக மதிப்பு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் இந்தியாவிற்கு நேரடி தாக்கம் குறைவாக இருக்கலாம். ஆனால் கச்சா எண்ணெய் விலை, கப்பல் போக்குவரத்து மற்றும் அமெரிக்க நிதி தடைகள் மூலம் ஏற்படும் மறைமுக தாக்கமே முக்கிய கவலையாக உள்ளது.